ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அக்கா வீட்டில் வந்து ஒரு வாரம் தங்கிக்கிறேன்க்கா அப்படின்னு. அதுக்கு வந்து சொல்லி கேட்டுச்சு, அக்கா ஏன் தங்குறதுக்கெல்லாம் என்ன கேட்கணுமாடி, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேசினுச்சு. இல்லைக்கா, நீ மட்டும் இருந்தால் பரவாயில்ல, உன்னோட ஹஸ்பண்டோட மாமாவோட தம்பி ஒய்ஃபு எல்லாருமே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ நான் வந்து உன் தங்கச்சி தங்குறப்போ கொஞ்சம் யோசிச்சு தானே இது பண்ண வேண்டியதாக இருக்குது. நீ மட்டும் இருந்தால் நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன், உனக்கே தெரியும். இப்போ அதனால தான்க்கா கேட்குறேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் நீ ஒன்றும் இது பண்ணாத, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான், அதெல்லாம் நினைக்காத. அம்மாலாம் கூடவே வந்து தான் ஒரு வாரம் 10 நாள் தங்கி இருந்துட்டு போணுச்சு. அதெல்லாம் அந்த பொண்ணு எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் சமைக்கிறது என்ன, பண்ணுறது என்ன, அது வந்து சூப்பராக செஞ்சு கொடுக்கும் பண்ணும். அதெல்லாம் வந்து நம்ம எதாலையும் வந்து இல்லை அப்படிங்கிறது மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அது இருக்கிற விஷயங்களை அது வந்து இது பண்ணி தான் இது பண்ணும். அந்த மாதிரி ஆளு தான் அது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான். நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்த நம்ம கற்றுக்க முடியும். அதை கற்றுக்காம இருக்க முடியாது. நம்மளால் ஒரு சில விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டு நம்ம பண்ணுறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அது வந்து சரியாக இருக்கும். அது இல்லைன்னா நம்மளால் வந்து எதையுமே வந்து ஒரு இதில் விஷயத்தில் வந்து செய் சில விஷயங்கள் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அப்படின்னோடனே பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து பார்த்து நம்ம முடிவெடுப்போம். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் சரியான இதை வந்து நம்ம யோசிக்காமல் நம்ம செய்ய முடியாது. அப்படின்னோடனே, சரி யோசிக்கலாம் வேண்டாம், நம்ம அந்த விஷயத்தில் யோசித்து என்ன ஆக போகிறோம், யோசிக்க வேண்டாம். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு இது இது சரியில்லை அப்படிங்கிறத தாண்டி நம்மளால் வந்து இதுக்கும் நம்ம வந்து போய் க கவலைப்பட்டுட்டு இருக்க முடியாதும்மா அப்படின்னோடனே, நான் வந்து ஊர்லேருந்து வந்துடுறேன், வந்து முடிவெடுத்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அம்மா சொன்னுச்சு. அதுக்கு அடுத்தது நான் சொன்னேன், அதெல்லாம் நீ சொல்கிற பண்ணுறம்மா இல்லைங்கள, ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு அது முடிவெடுக்கிறப்ப கொஞ்சம் கவலையாக தானே இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் கவலைப்படாத, எதாக இருந்தாலும் சரியாயிடும், கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல, நீ எதுக்கு வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, இப்போதைக்கெல்லாம் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியங்கிறது இல்லை அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் அவசியம் இல்லைன்னு சொல்கிறேம்மா, இருந்தாலும் நம்மளுக்கு வந்து போக போக தான் எல்லா விஷயங்களும் வந்து புரிய ஆரம்பிக்கும். புரிய ஆரம்பித்தா தான் நம்மளால் எதாக இருந்தாலும் பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். இந்த நேரத்தில் இதை வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான வேலை நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு வேணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதை சரியான ஒரு இதில் வந்து பக்குவத்தில் கையாள முடியும். அது கையாளாமல் இருக்கிறப்போ நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, பண்ண முடியாது அப்படின்னோடனே, ஆமாம் அடுத்தடுத்த விஷயத்துக்கு நான் வந்து இனிமேல் படிக்கிறத பற்றி தான் யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு மேலே எனக்கு வந்து டைமிங்கில் படிக்கிறத பற்றி தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதை தவிர நம்ம எல்லாமே வந்து கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்தோன்னா தான் சரியாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து கரெக்டான வேலை நம்மளால் வந்து வெக்கேட் பண்ண முடியாது. அப்படி பண்ணினோன்னா நம்ம அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்த விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்க வேண்டியதான். அதனால் அதுக்கும் சரி, நம்ம எந்த விஷயமா இருந்தாலும் போகணும் அப்படிங்கிறத நம்ம தாண்டி போனால் மட்டும்தான் நம்மளால் வந்து அடுத்தடுத்த நோக்கி போக முடியும் அப்படின்னோடனே, அதெல்லாம் சரிதான், சரியில்லாமல் இல்லை, எல்லாமே வந்து அந்த டைமிங் வர்றப்போ எல்லாமே நல்லபடியாக கிடைக்காம இருக்காது, எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் கிடைக்கிறப்ப கிடைக்கட்டுமா, இருந்தாலும் இந்த நேரத்துக்கு அதை நம்ம வந்து யாரையும் ப்ரெக்கெட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் சரியான ஒரு பக்குவத்துக்கு ஒரு விஷயத்தை கொண்டுட்டு வர்றதுக்கான இதுங்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை யோசித்து பார்க்க வேண்டாம்.